ரிச் யங் ரூலர் ஐஸ்வர்யாவான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறத வந்து நம்ம மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் வந்து பார்க்குறோம். 16வது வசனத்தில் வந்து அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்லி அவர் அந்த ஐஸ்வர்யவான் கேட்ட கேள்விக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லிட்டார். பட் ஆனால் 22வது வருஷத்தில் அந்த வாலிபனோட ரியாக்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஸோ இதை வந்து நம்ம ஃபியர் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் அந்த சினாரியோக்குள்ளே கொண்டு வந்தால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குறாரு. ஆண்டவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் அவர் வந்து பண்ணலை. அங்கே என்ன ஃபியர் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸோ த அவாய்டன்ஸ், த பைபிள் சேஸ் he went away sad, he chose to walk away from Jesus rather than face the reality that his money was his idolன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஒருவேளை எல்லாத்தையும் நம்ம விற்று தரித்திரருக்கு வந்து கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்ற ஒரு பயம். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் ஃபோஃபோன்ற ஒரு இதுக்குள்ள வந்து அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இதே போல் தான் நம்ம சம்டைம்ஸ் we avoid the finding out because we are not ready to pay the price of the truth. நம்ம அது பண்ணுற மூலமாக அதோட விலையை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோன்ற ஒரு பயத்தினால அந்த காரியத்தை வந்து நம்ம பண்ணாமல் இருப்போம்.